ஓகே. இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். சகல விதமான கசப்பும், கோபமும், மூர்க்கமும், கூக்குரலும், தூஷணமும், மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. ஏன்னா எங்க டீம்லயே ரொம்ப கோவப்படுறது நான் தான். ஆனா என்ன போய் இன்னைக்கு லீடிங் விட்டுருக்காங்க. சோ இட்ஸ் ரொம்ப ஸ்பெஷல். அதே மாதிரி ஒவ்வொரு வீக்கும் போக போக லைக் இந்த பைபிள் ஸ்டடியோட இம்பாக்ட் வந்து இன்னும் ஜாஸ்தி ஆகிறத பார்க்கலாம். லேயாள் முடிக்கும் போது வாவ், லேயாள்கிட்ட வந்து இவ்வளவு கத்துக்கிட்டோம் அப்படின்னு யோசிச்சோம். நேற்றுக்கு ஜான் மார்க் படிக்கும் போதும் அதே மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் தான் இருந்துச்சு முடியும் போது. லாஸ்ட் வீக் EQ யோசிச்சுட்டு அடுத்தது வந்து ஆங்கர் மேனேஜ்மெண்ட், கோபம் அப்படின்னு யோசிக்கும் போது அது ரொம்ப ஸ்பெஷலா இருந்தது. ஸோ உங்களோட ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷனுக்காக நான் ஆண்டவரை தேங்க் பண்றேன். ரிச்சர்ட் சாமுவேல் அங்கிள் எங்களோட ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப பெரிய தேங்க்யூ. அண்ட் இப்போ நம்ம ஓப்பனிங் ப்ரேயர் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். எங்களை அன்புல ஆண்டவரே, நல்ல வேலைக்கா ஸ்தோத்திரம் சுவாமி. உங்களுடைய கிருபையினாலும் இரக்கங்களினாலும் சுவாமி நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்தி வருகிறதற்காக உங்களுக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே, நீர் எங்களை பலப்படுத்துகிற தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. நிறைய காரியங்களை இந்த பைபிள் ஸ்டடி மூலமா தேவன் எங்களுக்கு கற்றுக்கொள்கிறதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலையும் எங்களோட இருதயங்களை உங்களுடைய பாதத்துல வைக்கிறோம். வேதனை உண்டாக்கும் வழி எங்களிடத்துல உண்டோ என்பதை நீர் கண்டு நித்திய பாதையில ஆண்டவரே உம்முடைய பாதைகள்ல நீ நடத்த வேண்டுமா நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய பாதத்துல எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த கோபத்தை நாங்க எப்படி கண்ட்ரோல் பண்ணோம், எப்படி ஹேண்டில் பண்ணோம் நாங்க கற்றுக்கொள்ளும் போது சுவாமி வெறும் தியரிட்டிக்கலா நாங்க யோசிக்காத படிக்க ஆண்டவரே, நாங்க நிறைய நேரங்கள்ல எங்க ஈகோல நாங்க ஹர்ட் ஆயிரோம். மத்தவங்களை எங்க அஃபெண்ட் பண்ணும்போது நாங்க ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த மாதிரி நிறைய பிராக்டிக்கல் சிச்சுவேஷன்ஸ நாங்க யோசிச்சு பார்க்கவும், இத நாங்க கற்றுக்கொள்ற பாடங்களை ஆண்டவரே அதுல நாங்க அப்ளை பண்ணி பார்க்கவும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்க கிறிஸ்டியன் மெச்சூரிட்டியில நாங்க வளர்றதுக்கு இந்த பைபிள் ஸ்டடி எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும்னு நாங்க ப்ரே பண்றோம் சுவாமி. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் உங்களுடைய பாதத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இன்னைக்கு இருக்கிற Q&A செஷன், டிஸ்கஷன், மெயின் செஷன், பைபிள் ரீடிங், க்ளோசிங் ப்ரேயர் எல்லாவற்றையும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டுமா நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொன்றின் மூலமும் உம்முடைய நாமம் மகிமைப்படணும் நாங்க ப்ரே பண்றோம் சுவாமி. பில்லி அங்கிளை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க சுவாமி. பில்லி அங்கிள் மூலமா நீர் எங்களோடு பேச வேண்டுமா நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களோட இருதயத்தை தேவன் ஆண்டவரே ஒர்க் பண்ண வேண்டுமா நாங்க ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, உங்களுடைய ராஜ்யம் எங்கள் மூலமா இந்த உலகத்துல வரட்டும் சுவாமி. உங்களுடைய நாமம் எங்கள் மூலமா மகிமைப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுடைய சித்தம் எங்களோட வாழ்க்கை நிறைவேறட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து மூலமே ஜெபிக்கிறோம். ஆமென். ஓகே, நம்ம ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரி இன்னைக்கு ஒரு புத்தம் புதிய புதன் தான். எல்லா புதன்கிழமையும் புதுசா ஒரு கெஸ்ட நம்ம இன்வைட் பண்ணலாம். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க பிராக்டிக்கலா எப்படி திங்ஸ ஹேண்டில் பண்ணாங்க அப்படிங்கறத கத்துக்கலாம். இன் அடிஷன் டு பில்லி அங்கிள் யாராவது வந்தா இன்னும் ஜாலியா இருக்கும்னு நாங்க யோசிச்சோம். சோ இன்னைக்கு நம்ம கூட ரிச்சர்ட் சாமுவேல் அங்கிள் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு ரிட்டையர்ட் இங்கிலீஷ் ப்ரொஃபஸர், சென்னையில இருந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. அங்கிள் வந்து USA ஓட பிரசிடென்டா இருந்திருக்காங்க, TNோட பிரசிடென்டா இருந்திருக்காங்க. அங்கிள் நான் கேட்ட உடனே அக்ரி பண்ணிட்டாங்க. சோ ரொம்ப என்னை கஷ்டப்படுத்தல, அதுக்காக நான் அங்கிளை தேங்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அங்கிள் கூட ஒரு சின்ன Q&A செஷன், நம்ம கொஸ்டின்ஸ் கேக்குறதுக்கும் அத வந்து அங்கிள் ஆன்சர் பண்ண போறாங்க. ஐ திங்க் we can start now. பிரமி அக்கா கேக்குதா? ஹாய் அங்கிள். ஸோ என்ன கொஸ்டின்னா, கோவத்தை வந்து நீங்க எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க, அதுதான் மெயின் கொஸ்டின். ஏன்னா இப்போ ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் ரஃபா ஒரு மாதிரி அக்ரெசிவா இருப்பாங்க, ஒரு சில பேர் வந்து வேர்ட்ஸ் மூலியமா கஷ்டப்படுத்துவாங்க. ஸோ அந்த வேர்ட்ஸ் மூலியமா கஷ்டப்படுத்துறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஐ எம் பெட்டர் தேன் ஹிம், நான் யாரையும் பிசிக்கலா ஹார்ம் பண்ணல. ஒரு சில பேர் மனசுக்குள்ளே வச்சிருப்பாங்க, ஆனா வெளிக்காட்ட மாட்டாங்க. சோ அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நான் இவங்க 2 பேரை விட பெட்டர், நான் வெளியே எதுவுமே யார்ட்டையுமே எக்ஸ்பிரஸ் பண்ணல. அப்போ வந்து ஆனா எல்லாமே கோவம்னா எல்லாத்துக்குமே ஒரு பேட் எஃபெக்ட்ஸ் இருக்கும். நீங்க வந்து எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க கோவத்தை? ஓகேவா. Before I answer a question, I like to thank Janusha and Jashuran கூப்பிட்டதுக்காக. ஜனுஷா சொன்னா
கேட்ட உடனே அக்ரி பண்ணிட்டாங்க அங்கிள் அப்படின்னா ரொம்ப பயத்தோட அக்ரி பண்ணியிருக்கேன் நானு. எனவே பில்லியோட இந்த இனிஷியேட்டிவ் 1 இயருக்கு மேல நடந்தது. ஐ பிரேஸ் காட் ஃபார் தட். சாரி, என்னால் நிறைய இடத்துல வந்து கலந்து கொள்ள முடியல. பட் எஸ்டர்டே இந்த ஜான் மார்க் இதை வந்து நான் இந்த யூடியூப் இதுல பார்த்தேன். ஃபேண்டாஸ்டிக்கா இருந்தது. வெரி வெல். சரி, நீங்க கேட்ட கேள்விக்கு நான் வரேன். ஆங்கர் இஸ் சார்ட் ஆஃப் அன் எமோஷன். அது வந்து எல்லாருக்கும் ஆங்கர் வரதான் செய்யும். ஆங்கர் வரல அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொல்ல முடியாது. எல்லாருக்கும் ஆங்கர் வரும். கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். சாதாரண மனுஷன்ல இருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரைக்கும் ஆங்கர் வருங்களா. அதை வந்து அந்த உங்களுக்கு இந்த ஸ்டடியில பைபிள் இதுல பில்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவார் ஜான் சாப்டர் 2ல. ஸோ ஆங்கர் இஸ் காமன். ஆங்கர் எல்லாருக்கும் வரதான் செய்யும். நம்ம எதிராளியுடன் ஏற்படுகிற ஒரு 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 வெறுப்பு, ஒரு பகைமை பொருட்டாக ஆண்டவர் வந்து இஸ் a natural response to a threat. நமக்கு எதிராக யாராவது செயல்படுறாங்களா, இல்லாட்டி நம்மளை எதிர்த்து யாராவது பேசுறாங்களா, இல்லாட்டி நம்மோட ஒத்து போகாம இருக்கிறாங்களா, நம்ம சொல்றதை செய்யாம இருக்கிறாங்களா, அந்த மாதிரி வரக்கும்போது ஒரு நேச்சுரல் ரெஸ்பான்ஸ் தான் ஆங்கர். ஆங்கர் பல வகையில வரும். சிலர் மௌனமா இருப்பாங்க, சிலர் சத்தம் போடுவாங்க, சிலர் வந்து அடிப்பாங்க, சிலர் இந்த மாதிரி வேரியஸ் பாடி லாங்குவேஜ்ல தங்களுடைய ஆங்கரை எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. ஓகேமா. அங்கிள் பிரைஸ் லார்ட். அங்கிள் பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். அங்கிள் எனக்கு ஒரு क्वेश्चन அங்கிள். அங்கிள் நீங்க எந்த சிச்சுவேஷன்ல அங்கிள் கோவப்பட்டு இருக்கீங்க? அது அப்போ நீங்க எப்படி அங்கிள் ஹேண்டில் பண்ணீங்க அத? அதாவது என்னுடைய லைஃப பாத்தீங்க அப்படின்னா ஐ எம் குவைட் ஓல்ட். நோ, ஐ எம் 72 நவ். சின்ன இதுல இருக்கும்போது, இந்த எக்ஸாம்பிள் காலேஜ்ல படிக்கும்போது, எஸ்பெஷலி எம்ஏ படிக்கும்போது பயங்கரமா கோவம் வரும். கிளாஸ்மேட்ஸோட சண்டைலாம் போட்டிருக்கேன். எனக்கு ஒரு இன்சிடென்ட் நல்லா ஞாபகம் இருக்கு. எங்க இதுல வந்து ஒரு ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ற விஷயமா வரும்போது எனக்கும் என்னுடைய கிளாஸ்மேட்டுக்கும் பயங்கர சண்டை வந்துடுச்சு. நானும் ரொம்ப ஏசிட்டேன், ரொம்ப ஒரு மாதிரி எல்லாம் திட்டேன். ஆனா அதுக்கப்புறம் வந்து ஐ வாஸ் கன்விக்டட். அதனால அடுத்த நாள் போய் நான் வந்து அப்பாலஜைஸ் பண்ண அந்த என்னுடைய கிளாஸ்மேட் கிட்ட. அது ஒரு விஷயம். தட்ஸ் செப்பரேட் திங். அப்போ வந்து இருந்த ஒரு ஆங்கர் வந்து படிப்படியா வளர்ந்து போயிட்டு, அதுக்கப்புறம் கல்யாணம் ஆச்சு, குழந்தை பிறந்தது. ஒய்ஃபோட கூட நிறைய தடவை சண்டை எல்லாம் போட்டிருக்கேன், கோவம் பட்டிருக்கேன். அதாவது சில நேச்சுரலா வரக்கூடியது. ஆனா இப்போ வந்து ஐ டோல்ட் யூ ஐ எம் குவைட் ஓல்டு நவ். இப்போ வந்து ரொம்ப மெல்லோ டவுன் ஆயிட்டேன் நான். இப்போ வந்து அந்த வயசாக அந்த ஆண்டவருடைய ஆண் கிட்ட நெருங்கி வர, நமக்கு மெச்சூரிட்டியில வளர இப்போ வந்து கோபம் ரொம்ப குறைஞ்சு போச்சு. இப்போ வந்து என்னன்னா அந்த மாதிரி எமோஷனல் அவுட் பர்ஸ்ட் எல்லாம் இருக்கவே இருக்காது. ஆனா மனசுக்குள்ள கொஞ்சம் ஒரு வருத்தம் இருக்கும். அதுக்கப்புறம் அது அப்படியே கொஞ்ச நேரம் அவங்கள்ட்ட பேசி இது பண்ணுவோம். ஸோ அந்த யங்ல இருந்ததுக்கும் மிடில் ஏஜ்ல கொஞ்சம் இருந்தது. ஆனா இப்போ வந்து ரொம்ப அந்த எமோஷன் குறைஞ்சிருச்சு அப்படின்னு தான் என்னால சொல்ல முடியும். Thank you uncle. ஜீவானா, ஜெனுஷா, கேக்குது. ஓகே ஜெனுஷா. அங்கிள் பிரைஸ் லார்ட் அங்கிள். நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, நமக்கு ரொம்ப அன்பானவங்க. நம்ம சொல்லி கூட அவங்க கேட்காம நம்ம மேல ஒரு குறை சொல்றாங்க, இல்ல நம்மளோட இதுல இருக்கா, நம்மளை பத்தி யோசிக்கிறது இல்ல அப்படின்றப்ப அவங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை என்ன அங்கிள் பண்றது? நம்ம க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் கோவப்பட்டாவா அவங்க கூட நம்ம இது பண்ணும்போது அப்படியே கேக்குறீங்க? சரி, நம்ம க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ், ஐ கேன் ஈவன் எக்ஸ்டெண்ட் இட் டு ஃபர்தரா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்முடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இவங்களோட கூட நமக்கு சில நேரத்தில் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரதான் செய்யும்.
அப்போ நம்ம என்ன பண்ணணும், பிகாஸ் நம்மளோட ரொம்ப க்ளோஸா இருக்கிறதுனால, நம்மளோட பார்ட் அண்ட் பார்சலா இருக்கிறதுனால, எஸ்பெஷலி ரிலேட்டிவ்ஸ், ஃபேமிலியில இருக்கக்கூடியவங்க, நம்முடைய சில்ட்ரன், நம்முடைய டாட்டர், இல்லாட்டி நம்முடைய ஹஸ்பண்ட், நம்முடைய ஒய்ஃப், இல்லாட்டி அப்பா, இல்லாட்டி அம்மா, இல்லாட்டி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபெலோஷிப்ல இருக்கக்கூடியவங்க, இவங்ககிட்ட க்ளோஸ் இது பண்ணும்போது நம்ம டெஃபினட்டா வி ஹாவ் டு கன்ஃபஸ் அவர் ஆங்கர், ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு நம்ம கோவப்படுற விஷயத்த எதுக்காக கோவப்படுறோம் அப்படின்ட்டு சட்டுன்ட்டு ஒரு இம்மீடியட்டா ஒரு அவுட் பஸ்ட் நம்ம கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பா நமக்கு ரொம்ப கோவப்படுற மாதிரி இருக்கு, நம்ம சொன்னதை செஞ்சே இருக்க மாட்டாங்க, இல்லாட்டி நம்ம சொன்னதுக்கு எதிராக என்ன செஞ்சிருப்பாங்க, இல்லாட்டி நம்மளை பத்தி மத்தவங்க கிட்ட குறைய அன்மா சொல்லுவாங்க. இதெல்லாம் ஃபேமிலியில நடக்கக்கூடியது, ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில கூட நடக்கக்கூடியது, ஃபெலோஷிப்ல கூட நடக்கக்கூடியது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம we have to as children of God நம்ம என்ன பண்ணணும், we have to control our emotion. நம்ம இது பண்ணி அவங்க கிட்ட என்ன பண்ணக்கூடாது, நம்ம வெளியில மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு குறித்து கொஞ்சம் ஆண்டவர்கிட்ட சொல்லி நம்ம காம் டவுன் பண்ணிட்டு நம்மளே கூல் டவுன் பண்ணிட்டு இம்மீடியட்டா இதா பண்ணாம அந்த இடத்த விட்டு கொஞ்சம் அப்புறம் போயிடலாம், அந்த இடத்த விட்டு கொஞ்சம் தள்ளி போயிடலாம், கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நைட்டோ எட்டுப்போமோ இல்லாட்டி நெக்ஸ்ட் டேவோ கொண்டு போயிட்டு அவங்க கிட்ட பேசி இந்த மாதிரி விஷயத்தினால்தான் நான் கொஞ்சம் எனக்கு வருத்தம் அப்படின்னு, கோபம்னு சொல்றதை விட வருத்தம், அதனால நம்ம சரி பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெக்கன்சைல் ஆகுறதுதான் அது கரெக்ட் இல்ல. ஆண்டவர் சொல்றாரு கோபப்பட்டாலும் பாவம் செய்யாமல் இருங்கள் அப்படின்னு தான் சொல்றாரு. ஸோ இம்மீடியட் அவுட் பர்ஸ்ட் வச்சுக்கிட்டு அவங்கள திட்டுறது, இல்லாட்டி அவங்கள பத்தி மத்தக்கிட்ட போயிடுறது, இதெல்லாம் இட் இஸ் அன்பிகமிங் ஆஃப் அ சைல்ட் ஆஃப் காட். அதனால அதை நம்ம அந்த மாதிரி அவாய்ட் பண்ணணும். கோவம் வரதான் செய்யும், கண்டிப்பா வரதான் செய்யும், எஸ்பெஷலி ரிலேட்டிவ்ஸ் கிட்ட கோவம் வரதான் செய்யும், ஃபேமிலியில கோவம் வரதான் செய்யும். என்னுடைய பையன் வந்து என் மாதிரி இது பண்ணானா கோவம் வரதான் செய்யும். ஒருக்கா என்னுடைய சன் பிரின்ஸ் வந்து அவன் சின்ன கிளாஸ்ல படிச்சுட்டு இருக்கும்போது அவன் ஏதோ ஒரு இதுல ஒழுங்கா படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், நான் அடிச்சுட்டேன், அவனை நல்லா போட்டு அடின்னு அடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு அவ்வளவு ஆண்டவர் ரொம்ப குத்திக்கிட்டே இருந்தாரு. அடுத்த நாள் மறுநாள் போயிட்டு காலேஜ்ல போகும்போது என்னுடைய ஸ்டாஃப் கிட்ட எல்லாம் நான் ஷேர் பண்ணிட்டு இருந்தேன், இந்த மாதிரி என்னோட சன்னை அடிச்சுட்டேன், அவன் படிக்கலன்றதுக்காக அடிச்சுட்டேன். அப்போ வந்து எனக்கு இன்னும் எனக்கு அது வந்து இது அந்த அந்த எமோஷன் ஓவர் கம் பண்ண முடியாது, அந்த வருத்தமா இருக்கு எனக்கு, ஏன்னா இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அன்னைக்கு அடுத்த நாள் காலேஜ்ல இருந்து வீட்டுக்கு போயிட்டு அவனோட கூப்பிட்டு இப்போ அவனை பேசுவே பண்ணி, இல்லப்பா அப்பா எதுக்காக அடிச்சேன், நீ தயவுசெய்து இது பண்ணிக்கோ, மன்னிச்சுக்கணும், அப்பா மன்னிச்சுக்கோ, நீ என்ன பண்ணக்கூடாது அப்படி இப்படின்லாம் சொல்லி அவனுக்கு இஷ்டமான சில பொருட்களை எல்லாம் வாங்கி கொடுத்து இந்த மாதிரி தான் சமாதானம் பண்ணேன். ஸோ சம் திங்ஸ் சச் திங்ஸ் ஹேப்பன் இன் த ஃபேமிலி. அப்ப என்ன பண்ணும்போது நம்ம தான் இறங்கி போகணும், நம்மளோட கீழே இருந்தா கூட பரவாயில்ல, நம்ம we have to take the initiative, we have to go forward. அப்ப பண்ணும்போது தென் ஃபேமிலியில, ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில, ஃபெலோஷிப்ல ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் ஆகும். ஓகே, thank you very much uncle. Ajatanna. Yes sister. Yes uncle, praise lord uncle. praise the lord ma, praise the lord. uncle கேட்க வேண்டிய क्वेश्चन எல்லாம் கேட்டாங்க பிரதர்ஸ். ஒரே ஒரு क्वेश्चन uncle, நம்ம கோவப்படுறது இஸ் இட் a sin? கோபப்படுறது ஐ திங்க் பில்லி will answer it. அவருடைய செஷன்ல நீங்க வசனம் சொல்லிட்டீங்க. ஓகே uncle. என்ன பில்லி? இல்ல நீங்க வசனம் சொல்லிட்டீங்க, கோவப்பட்டாலும் பாவம் செய்யாதீங்க. ஓகே uncle. சம்டைம்ஸ் வந்து அந்த சொல்லுமா அங்கிள், சம்டைம்ஸ் வந்து அந்த கோபம் ரொம்ப பீக்குக்கு போயிருது அங்கிள், நம்மளால கண்ட்ரோல் பண்ணவே முடியாம போயிருது இல்லையா அங்கிள்? சோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல how should we handle uncle? நம்ம கோவப்படுறோம் அப்படின்னும் போது சிலர் சொல்லுவாங்க கோவப்படுறது இட்ஸ் நேச்சுரல் ஃபார் மீ, அது என்னுடைய வீக்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நிறைய பேர். கோவப்படுறது என்னுடைய வீக்னஸ் அப்படின்ற அதான் ஐ பர்சனலி ஐ டோன்ட் அக்ரி வித் தட் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா நம்ம மீறி இது பண்ணக்கூடாது. நம்ம பைபிள்ல நம்ம இதுல பாக்குறோம், டங் வந்து அது வந்து பேர்டில் பண்ணி வைக்கணும் அப்படின்னு. பேர்டில் அந்த குதிரைக்கு அந்த இது போடுற மாதிரி மூக்குல போட்டு வைக்கிற மாதிரி கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆண்டவர் சொல்றாரு இந்த இடத்துல கோவப்படுறதுக்கு ஒரு சூழ்நிலை இருக்கு, பட் ஸ்டில் வேதவசனம் என்ன சொல்லுது, யூ ஹாவ் டு கண்ட்ரோல் த டங் அப்படின்றாரு.
ஸோ அந்த மாதிரி நம்ம கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். சில நேரத்தில் ஃபேமிலியில என்ன ஆகுதோ கோபம் வரும். அப்ப என்ன பண்ணுவோம், நம்ம வாயை திறந்து சொல்ல மாட்டோம். பட் நம்மளுடைய பாடி லாங்குவேஜ் டைனிங் டேபிள் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவோம், நம்ம வந்து வி ஆர் கிறிஸ்டியன்ஸ், ஆண்டவருடைய பிள்ளை, அதனால அடிக்கலாம் மாட்டோம், என்ன பண்ண மாட்டோம், பிளேட் எல்லாம் தூக்கி வீசலாம் மாட்டோம். பட் இந்த டைனிங் டேபிள் மேல அந்த டம்ளர் அந்த டம்னு வைப்போம் இல்லையா, தட் ஷோஸ் தட் யூ ஆர் ஆங்கிரி. ஸோ சச் திங்ஸ் ஆண்டவர் அப்பப்போ உணர்த்திக்கிட்டே தான் இருப்பார். நம்முடைய மனசுக்குள்ள ஆண்டவர் உணர்த்தி கொண்டு தான் இருப்பார். அப்ப டெஃபினட்டா ஆண்டவருடைய துணை கிட்ட, ஆண்டவரே ப்ளீஸ் ஹெல்ப் மீ டு கெட் இட் ஓவர் கம் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இட்ஸ் ஸ்ட்ரகிள் தான். இட்ஸ் ஸ்ட்ரகிள். எப்படி மற்ற சின்னோட நம்ம ஸ்ட்ரகிள் பண்றோமோ அதுவும் ஸ்ட்ரகிள். பட் டெலிவரன்ஸ் இஸ் டெஃபினெட்லி தேர். கடவுள்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் நிச்சயமா அதுல இருந்து டெலிவர் பண்ணுவாரு. இட்ஸ் ஸ்ட்ரகிள். பிகாஸ் அந்த சேட்டன் கொண்டு வர அந்த இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், with the help of the Holy Spirit only we have to fight against it. கொஞ்சம் கொஞ்சமா கேட்டு கண்டிப்பா நாளாக கண்டிப்பா மெல்லோவாயிருவீங்க. ஓகே, thank you uncle. Thank you so much uncle. வெல்கம். அண்ணா ரிச்சர்ட் சாமுவேல் அங்கிள் பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் சந்தோஷமா இருந்துச்சு. 72 வயசு வரும்போது எனக்கும் போகலாம் அப்படின்னு போயிரும், ஒரு ஹோப் இருக்கு. அப்ப நானும் சொல்லுவேன் வயசாக எல்லாம் போயிரும். எனக்கு அவ்வளவு வயசாச்சு. பட் நீங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்க, சீக்கிரம் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல மெச்சூரிட்டி வரணும். நீங்க எல்லாம் all of you should come to that maturity as early as possible. God will help you. Yes uncle, thank you so much uncle. Okay. Welcome. Okay, over to Billy uncle. Thank you so much Anand. Welcome Billy, thank you. ஜென்ஷா ஸ்கிரீன் தெரியல. இல்ல மெயின் ஸ்கிரீன் தெரியுது அங்கிள், பிபிடி இன்னும் ஷேர் பண்ணல. சாரி ஜெனிஷா, பிபிடி இன்னும் ஓபன் பண்ணலையா அங்கிள்? வந்துச்சு. ஆனா நீங்க ஸ்கிரீன் ஸ்லைடு இது பண்ணுவோம். இல்ல குட்டியா தெரியுதா அங்கிள்? யா, பர்ஃபெக்ட். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையிலே நாங்கள் தொடர்ந்து ரிச்சர்ட் அண்ணன் பேசினதை காரியங்களை வைத்தும் வேதத்தின் அடிப்படையிலும் நாங்கள் பேசும் பொழுது யோசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. நாங்கள் எங்களை புரிந்து கொள்ளவும் ஆண்டவரே இந்த கோபத்தை குறித்தான காரியங்களிலே இன்னும் அதிக தெளிவை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த வேளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும். இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Again, I sincerely thank my dear brothers and sisters, இங்கிலீஷ் டீம்லையும் சரி தமிழ் டீம்லையும் அவங்க எடுக்கிற அந்த நல்ல எஃபர்ட்ஸ்க்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த வெனஸ்டேஸ்ல தமிழ் டீம்ல இந்த மாதிரி ஒரு எஃபர்ட் எடுத்து நம்ம முடிக்க போகிற வரைக்கும் ஹோல் ஏரியா ஹோல் சீரீஸுக்கும் they have fixed people. அண்ட் இன்னைக்கு ரிச்சர்ட் அண்ணன் வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேனா வந்திருக்காங்க. ரிச்சர்ட் அண்ணன் வந்தது ரொம்ப சந்தோஷம். அண்ணன் சொன்ன காரியங்கள் I'm really extremely happy. PPT அதனுடைய பவரை நீங்க பார்க்க முடிகிறது. I sincerely thank ஜென்ஷா அண்ட் ஜீவா அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்குக்காக. ஜென்ஷா prepared the PPT and ஜீவா translated it. Wonderful. And even அந்த படத்தை பார்க்கும் பொழுதே சில்ட்ரன் டாம் அண்ட் ஜெரியை பார்க்காம இருக்கிறது நல்லதுன்னு சொல்லிட்டு சைக்காலஜி சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த கோபம் வந்து டூ மச்சா வந்துடும், நாயும் பூனை மாதிரி எப்பவும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அதனால டாம் அண்ட் ஜெரியை ரொம்ப பார்க்காம இருக்க வைக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம கோபத்தை எப்படி கையாளுவதுன்னு சொல்லும் பொழுது அருமையான ஒரு பிக்சரோட நம்ம பார்க்கிறோம். கோபத்தை குறித்து கொஞ்சம்
புரிந்து கொள்வது அவசியம். நல்ல கேள்விகளை வாலிப பிள்ளைங்க கேட்டாங்க. ரிச்சர்ட் அண்ணா வந்து அவங்களுடைய ரிச் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து பகிர்ந்து கொண்டாங்க. We are going to look at more points. கோபம் என்பது பிறர் செய்யும் தவறாமல் வரும் வருத்தம் அல்லது எரிச்சல் போன்ற வலுவான உணர்வுகளை மற்றவங்களை காயப்படுத்துதல். அதாவது நம்ம மற்றவங்க செய்யற காரியத்துல நம்ம ரியாக்ட் பண்றோம், அப்போ வந்து நமக்கு எரிச்சல் வருது மற்றும் பயங்கரமா எக்ஸ்பிரஸ் பண்றோம். அதுதான் சில நேரத்துல அதிக கூச்சலிடுறது, அதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இது வந்து கோபத்தினுடைய உணர்வுகள். கோபம்னா ஒரு இரிட்டேஷன் ஆஃப் சம்திங் ஹேப்பனிங், அப்படிதான் நம்ம பார்க்கணும். அண்ட் எல்லா ஏஜ் குரூப்புக்கும் கண்டிப்பா இருக்கும். நீங்க அறிந்திருக்கிறது படி நான் 2 அருமையான குழந்தைகளோடு கூட வளர்ந்து கொண்டு வருகிறேன். Okay, I am growing with them. And இப்போ இந்த பைபிள் ஸ்டடிக்குள்ள வர்றதுக்கு முன்னால கூட அவங்க 2 பேருக்கும் அந்த கோபத்தை பார்க்கும் பொழுது பெரியவங்க பார்த்தா சிரிப்பாங்க. நமக்கு எல்லாமே தெரியும், இந்த இதுக்காக போய் கோவப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நீங்க வாலிப பிள்ளைங்க எங்களை மாதிரி பெரியவங்களை பார்க்கும் பொழுது என்ன இதுக்கெல்லாம் போய் கோவப்படுறாங்க, டீ வந்து சூடா இல்லைன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க சொல்லிட்டு வயசானவங்க ரிச்சர்ட் அண்ணனுக்காக அதிகமான தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் வந்து தைரியமா அப்படி சொல்ல மாட்டேன். ஒருவேளை நான் 72 வயசு ஆனா ஒருவேளை சொல்லுவேனான்னு சொல்லி எனக்கு தெரியல. பட் எனக்கு வந்து அவ்வளவு தைரியம் இல்லை, மெச்சூரிட்டியில கோவம் குறையுதுன்னு சொல்லிட்டு. ரைட், சில நேரங்களிலே வாலிப பிள்ளைங்க வந்து பெரியவங்களை பார்க்கும் பொழுது ஏன் இப்படி உணர்ச்சி வசப்படுறாங்க, இவ்வளவு கோவப்படுறாங்க சின்ன காரியத்துக்காகன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நாங்களும் உங்களை பார்க்கும் பொழுது, யங் பீப்புளை பார்க்கும் பொழுது we also feel இதுக்கெல்லாம் போய் சண்டை போட்டுட்டு இருக்காங்களே, இதுக்கெல்லாம் போய் கோவப்படலாமா சொல்லிட்டு சொல்லக்கூடியதுனால எல்லா ஏஜ் குரூப்புமே இந்த கோபத்திற்கான காரியங்களை நம்ம பார்க்க முடிகிறது. அண்ட் அண்ணன் கரெக்டா சொன்னது போல கோபம் என்பது முற்றிலும் இயல்பான, பெரும்பாலும் ஆரோக்கியமான மனித உணர்ச்சி. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. நமக்கு கோபம் இல்லவே இல்லை சொல்லி சொன்னாங்கன்னா தட்ஸ் a dangerous position. நம்ம மெச்சூரிட்டி வளர வளர நம்ம சில காரியங்களை கோபப்படாதபடிக்கு இருப்போம். மற்றபடி கோபம் என்பது வந்து ஒரு இயல்பான ஆரோக்கியமான ரிச்சர்ட் சொல்லிட்டு இருக்கும் பொழுது ஒரு பாயிண்ட் யோசனை, நம்ம மெச்சூரிட்டி வளரும் பொழுது சில காரியங்களுக்காக நம்ம கோவப்பட மாட்டோம், இந்த மாதிரி அந்த இது வராது. ஆனா இன்னொரு சில காரியங்களை குறித்து கேட்கும் பொழுது நமக்கே உள்ளே தெரியுது நல்ல கோபம் வருதுன்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், யுஎஸ்ஐனுடைய பழைய ஸ்டாஃப் ஒர்க்கர்ஸ்க்குன்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் குரூப்ல சென்னையில் இருக்கிற டாக்டர் ஐ ஜாஷ்வான்னு சொல்லிட்டு ஒரு சகோதரன் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை ஒரு 10 days முன்னால் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், தட்ஸ் ட்ரூ, அல்லது 1 week முன்னால. அது வந்து இந்த ரோமன் கேத்தலிக் ஃபாதர் பீகார்ல அருமையான பணி செய்து கொண்டிருந்தவரை வந்து ஜெயிலில் அடைச்சு அவரை வந்து பெயில் கொடுக்காதபடிக்கு ஸ்டான் சாமி அவருடைய டெத்தை வந்த அன்னைக்கு அவர் போட்டிருந்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, நான் முன்னாலே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், the justice has killed him. உடனே அதை வாசிக்கும் பொழுது எனக்கு பயங்கர கோபம். அதாவது the system has killed a man. ஸோ இன்னைக்கு ரிச்சர்ட் அண்ணனுக்கும் அந்த மாதிரி கோபம் நிறைய வரும். சர்ச்சில் நடக்கும் பொழுது, ஊழியத்துல நடக்கும் பொழுது, நம்மளுடைய தேசத்துல நடக்கக்கூடிய இப்படி துணிகரமா செய்யக்கூடிய காரியத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கெல்லாம் அது ஒருவேளை அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாதுன்னு சொல்லி நீங்க எடுத்துக்கலாம். எத்தனையோ பேர் இறந்துருக்காங்க, அது இவரும் ஒருத்தர் சொல்லி நீங்க ஒரு சிலர் எடுத்துக்கலாம். பட் நம்ம ஒரு சிலருக்கு வந்து அது ஒரு பயங்கரமான ஒரு கோபமா இருக்கக்கூடும். ஸோ இது நல்ல ஒரு உணர்ச்சி என்ற காரியத்தை தான் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். ஆனா அதை அண்ணன் சொன்னது போல அதை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கலன்னு சொன்னா நம்மளுடைய வீட்டுல, நம்ம வேலை செய்யற இடத்துல, ஈவன் நம்மளுடைய தனிப்பட்ட உறவுகளிலுமே கம்ப்ளீட்டா ப்ராப்ளம் வரும். அது மட்டும் இல்ல, நம்மளுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை, அதாவது நம்மளுடைய குவாலிட்டி ஆஃப் த லைஃபே போயிடும். இன்னைக்கு ஒரு சிலருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்குது. அவங்களுடைய லைஃபை என்ஜாய் பண்ண முடியல. காரணம் அப்படியே தேவர் அப்படியே என்னது கோபத்திலே மாழ்ந்து போயிடுறாங்க. அதை வந்து சரியானத்துல கையாளுவதே கிடையாது. அப்கோர்ஸ் அன்பிலீவர்ஸ் இருந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டம். பிலீவர்ஸ்குள்ளே அப்படி இருக்கேன், ஊழியக்காரங்களுக்கும் அப்படி இருக்குதே, என்ன வருத்தமான ஒரு காரியம். அவங்களுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃபை வந்து they miss it because of the anger. அது வந்து ஒரு யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். இன்னைக்கு பைபிள் ஸ்டடியில இருக்கிற
சகோதர சகோதரிகளுக்கு ஒரு ஓப்பன் கொஸ்டின். உங்களுடைய லைஃபை என்ஜாய் பண்றீங்களா? த குவாலிட்டி ஆஃப் யுவர் லைஃப், எந்த ஏஜ் குரூப்பா இருந்தாலும் சரி, கல்யாணம் ஆயிருக்கலாம், கல்யாணம் ஆகாம இருக்கலாம், வேலை செய்து கொண்டிருக்கலாம், படித்துக் கொண்டிருக்கலாம், எந்த ஏஜ் குரூப்பா இருந்தாலும் சரி, உங்களுடைய குவாலிட்டி ஆஃப் த லைஃப்னு சொன்னீங்கன்னா, இஸ் இட் குட் ஆர் இஸ் இட் பேட்? பேட்னு சொன்னீங்க, இந்த கோபத்தினால பேட்னு சொன்னீங்கன்னா, we feel sorry for you, you have to do something about it, right? நம்மளுடைய டெம்பரமெண்ட் கண்டிப்பா மாறும். ஒவ்வொருத்தருடைய டெம்பரமெண்ட், நம்மளுடைய சூழ்நிலைகள், சில சூழ்நிலைகள், எங்க அப்பா திட்டிக்கிட்டே இருக்காங்க, எங்க அம்மா திட்டிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லி நிறைய பேர் வாலிப பிள்ளைங்க சொல்றதை நம்ம கேட்கலாம். பட் ஒரு சில அப்பா அம்மா திட்டுறதுக்கும் இன்னொரு சில அப்பா அம்மா திட்டுறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். அதாவது என்ன மாதிரி ஒரு சில அப்பா அம்மா திட்டினாங்கன்னா ஒரு தடவை திட்டினாவே போச்சு, அப்படியே வாழ்க்கையை வெறுத்துருவோம். ஒரு சிலருக்கு அப்படி கிடையாது, 10 தடவை திட்டினாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் அவங்களுக்கு அந்த பை நேச்சர் தேர் லைக் தட் சொல்லிட்டு நம்ம சொல்லிடுவோம். ஸோ ஒரு அப்பா திட்டுறாரு, அம்மா திட்டுறாங்க, அல்லது ஒரு சில சிச்சுவேஷன் எங்களை அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம we cannot generalize it. That's what I'm saying. எல்லாம் அதே மாதிரி இருக்குன்னு சொல்லவே முடியாது. நம்மளுடைய டெம்பரமெண்ட்ஸ், நம்மளுடைய சர்க்கம்ஸ்டான்சஸ் வந்து இட் வேரிஸ். அதனால அதே மாதிரி அது எப்படி ரியாக்ட் பண்றோமோ அதுவும் வேரிஸ். அது எப்படி நம்ம ஹேண்டில் பண்றோமோ, நம்ம ஒவ்வொருத்தருடைய பின்னணியத்திலையும் அது வந்து இருக்கக்கூடியதை நம்ம பார்க்கலாம். ஸோ இன் தட் வே இன்னைக்கு ரொம்ப முக்கியமா யோசிக்க வேண்டிய ஒரு காரியம், கோபம் என்பது மனுஷ உணர்வுல இது உண்டு. அதுல நல்ல கோபம் உண்டு, கெட்ட கோபம் உண்டு. அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கோபம் வேணும். அதே சமயத்துல கோபத்தை நாம் சரியான புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். பைபிள் கோபத்தை குறித்து என்ன சொல்லுது என்பதையும் நம்ம குயிக்கா நம்ம பார்க்கணும். காரணம் இது பைபிள் ஸ்டடி டைம். அதை நம்ம அதிகமாக வேதத்தின் அடிப்படையில பார்த்தோம்னா நல்லா இருக்கும். முதலாவது முறை கோபம் என்ற வார்த்தை வந்து காயின்ட்டு தான் வருகிறது. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல காயினுக்கு வந்து பயங்கர கோபம். ஆதியாகமம் முதல் 2 அதிகாரங்களில பார்க்கும் பொழுது அப்படியே அந்த ஏதேன் தோட்டத்துல இருக்கக்கூடிய அருமையான ஒரு காரியம். அந்த ஏதேன் தோட்டத்துல இருக்கக்கூடிய அந்த நல்ல இடத்துல கோபமே கிடையாது. ஆனா என்னைக்கு பாவம் உள்ள வந்துச்சோ அன்னைக்கு கோபமும் வந்து விட்டது நம்ம அறிந்திருக்கிறோம். அதை நம்ம சரியான புரிஞ்சுக்கொள்ளணும். இன்னைக்கு anger is an effect of sin. இந்த சிஸ்டம் எதுவானாலும் சரி எல்லாமே கரப்ட் ஆயிடுச்சு. சிஸ்டம் வாஸ் கரப்ட், ஃபேமிலி வாஸ் கரப்ட், ரிலேஷன்ஷிப்ஸ் உறவுகள் வந்து உடைஞ்சு போறது. அதே மாதிரி பலவிதமான விளைவுகளை நம்ம பார்க்கறதுக்கு காரணம் என்னன்னா இந்த பாவத்தினுடைய விளைவு கோபம் என்பதை நம்ம பார்க்கிறோம். அதோடு கூட இந்த பாவம் இருந்து கொண்டிருப்பதனால தேவனும் கோபப்பட துவங்கிட்டார். God is love. God is love. At the wrath of God. இன்னைக்கு குவைட் டைம்ல நான் வந்து ரோமர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் படிச்சுட்டு இருந்தேன். ரோமர் 2ஆம் அதிகாரம் அதுல வருது ஆண்டவருடைய கோபம் அப்படியே வருது. ஆண்டவருடைய கோபம், மை குட்னஸ். நம்ம நினைச்சுக்கிறோம் ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர், ஆண்டவர் அன்புள்ளவர், ஆண்டவர் கோபம் உள்ளவரா? கண்டிப்பா. ஏன் அப்படி கோபப்படுறாருன்னா பிகாஸ் ஆஃப் சின். இந்த உலகத்துல பாவம் வந்தது நிமித்தமாக தான் ஆண்டவர் பயங்கர கோபப்படுகிறார். ஆனா நம்ம ஆண்டவருடைய கோபத்தை குறித்து தனியா படிக்கணும். அது நம்ம the wrath of God அல்லது ஆண்டவருடைய anger of God என்பதை நம்ம தனியா படிக்கணும். உண்மையிலேயே ஆண்டவர் கோபப்பட்டு இருந்தாருன்னா அன்னைக்கு ஆதாமையும் ஏவாளையும் மண்டையில அடிச்சு நீங்க செத்து போங்கன்னு சொல்லி செத்து போக வச்சுட்டு இன்னொரு ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கி இருக்கலாம். காணாந்து அந்த ஐம் சாரி ஏதேன் தோட்டத்துல ஆண்டவர் இன்னொரு கப்பலை உண்டாக்கி இருந்திருக்கலாம், அவங்கள அழிச்சு போட்டிருக்கலாம். இல்லை இல்லை, ஆண்டவருடைய கோபம் வந்து அன்புனாலே இணைந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆண்டவருடைய கோபப்படுறாரு, ஆண்டவர் அடிக்கிறாரு சொல்லி நம்ம சொல்லும் பொழுது நம்மளால புரிஞ்சுக்கொள்ளவே முடியாது. அப்படி நம்ம புரிஞ்சிட்டோம்னா நம்மளுடைய டேர்ம்ஸ்ல பேசணும்னு சொன்னா ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் அழிச்சிருக்கணும். அழிக்கலையே, அவங்கள புறம்பேதான் தள்ளி வச்சான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ ஆண்டவருடைய கோபத்தை நம்ம புரிஞ்சுக்கொள்ள முடியாது. ஆனா ஆண்டவர் கோபம் உள்ளவர் என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அதே மாதிரி பைபிளை நம்ம பார்க்கும் பொழுது பலருடைய கோபத்தை நம்ம பார்க்கிறோம். அவங்களுடைய இந்த கோபத்தின் நிமித்தமாக சமுதாயம் எவ்வளவு, கிறிஸ்தவ சமுதாயம் அல்லது பழைய ஏற்பாட்டின் காலத்துல நம்முடைய இஸ்ரவேலின் சமுதாயம் எவ்வளவாக துன்பப்படுத்தப்பட்டாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறது. அதை நம்ம கிளியரா பார்க்கிறோம். நேத்து பார்த்த ஜான் மார்க்குடைய ஒரு உதாரணமே அதுதான். பவுலும் பர்னபாவும்
அப்படி கோவப்பட்டிருக்கணும் அவசியமே கிடையாது. 2 பேரும் கை கொடுத்துட்டு பாய் நீ போ நான் போறேன்னு சொல்லிட்டு போயிருந்துக்கலாம். அதுல வந்து நேற்று படிச்சோம் அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்துல அந்த கோபம் வந்து எவ்வளவு பயங்கரமான எஃபெக்ட் உண்டாயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அப்கோர்ஸ் நேத்து நம்ம படிச்சது ஜான் மார்க்குடைய கான்டெக்ட்ல படிச்சோம். இன்னைக்கு நம்ம பாக்குறது வந்து இந்த மெச்சூர்ட் கிறிஸ்டியன் லீடர்ஸ் பர்னபாஸும் பவுலும் 2 பேரும் சட்டையை பிடிச்சிட்டு அடிச்சுதான் சண்டை போடல. ஆனா பைபிளை படிக்கும் பொழுது பயங்கர கோபம் அப்படிதான் போட்டிருக்கு பைபிள். இன்னைக்கு அப்படிதான் இருக்குது. சில கமிட்டி மீட்டிங்ஸ்ல, சில சர்ச்சஸ்ல, சில மினிஸ்ட்ரிஸ்ல பார்க்கும் பொழுது அப்படி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க ஒண்ணுமில்லாத ரீசனுக்காக. ஜான் மார்க் மாதிரி ஒரு பையன் தப்பு செஞ்சுட்டான்னு சொல்றதுக்காக இருக்கக்கூடியது. இது மாதிரி பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சொல்லி பார்க்கிறோம். அந்த கோபத்தினுடைய விளைவு எவ்வளவு மக்களையும் ஊழியத்தையும் தாக்குறது என்பதை நம்ம கொண்டு பார்க்க வேண்டும். அடுத்த இன்னொரு காரியம் அண்ணன் முன்னால சொன்னாங்க பரிசுத்த கோபம் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த அந்த ஒரு ஹோலி ஆங்கர்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல வந்து ஹோலி ஆங்கர்னு சொல்லிட்டு. அது வந்து ஒரு வைராக்கியம் என்ற வார்த்தை வைத்தா நல்லா இருக்கும். வைராக்கியம் என்ற வார்த்தை அதுதான் இயேசுவானவர் செய்த ஒரு காரியத்தையும் நம்ம படிக்கிறோம். இன்னைக்கு 2 பேசேஜ பைபிள்ல நம்ம படிக்க போகிறோம். ஒண்ணு வந்து யோனாவுடைய கோபம், அது வந்து மனுஷ ரீகமா இருக்கக்கூடிய கோபம் அல்லது மனுஷனுடைய காணப்படக்கூடிய கோபம் சொல்லலாம். 2வது பரிசுத்த கோபம், யோவான் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்க பகுதியில இயேசுவானவருக்கு காணப்பட்ட ஒரு கோபத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். இது நிறைய பகுதிகளில 2 பகுதியை மட்டும் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். நம்முடைய மத்தியில இருக்கிற தம்பி சுனில், அவங்க இன்ஜினியரிங் காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சிருக்காங்க சென்னையில. அவங்க he'll be reading the passage for us. சுனில். அங்கிள் கேக்குதா? அங்கிள் கேக்குது சுனில். யோனா 4ஆம் அதிகாரம். யோனாவுக்கு இது மிகவும் விசனமாயிருந்தது. அவன் கடுங்கோபம் கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்ஷீசுக்கு ஓடி போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். இப்போதும் கர்த்தாவே, என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும். நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எரிச்சலாயிருக்கிறது நல்லதோ என்றார். யோவான் 2ஆம் அதிகாரம். பின்பு யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாயிருந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போய் தேவாலயத்திலே ஆடுகள், மாடுகள், புறாக்களாகிய இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்கிறதையும் கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கையுண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்திவிட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு புறா விற்கிறவர்களை நோக்கி, இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்து கொண்டு போங்கள். என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்றார். அப்பொழுது, உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். So much, சுனில். ரொம்ப அழகா வாசிங்க. வெரி குட். கோபத்தை கையாளுவது. ரிச்சர்ட் எனக்கு கேட்ட முதல் கேள்வியில தங்கச்சி பிரேமி நிறைய பாயிண்ட்ஸ் இதெல்லாம் சொன்னாங்க. ரைட். முதலாவது காரியம் சப்ரஸ் பண்றது. கோபம் வந்துச்சுன்னா அப்படியே அடக்கி வச்சிருக்குது. நமக்கு பார்த்தாவே தெரியும், முகத்துல அப்படியே கண்ணெல்லாம் செவந்து போயிடும். ஆனா அதை எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டோம். அப்படியே கோபத்தை பிடிச்சு வச்சுட்டு இருப்போம். அடக்குதல், அது வந்து இங்கிலீஷ் வேர்டு வந்து சப்ரஷன். அது வந்து ஒரு டேஞ்சரஸ் பொசிஷன். அந்த மாதிரி கோபத்தை கையாளும் பொழுதுதான் இன்னைக்கு நிறைய பேருக்கு வியாதி வருகிறது. பலவிதமான வியாதி வருவதற்கு காரணம் அந்த கோபத்தை வந்து உள்ளே வச்சு 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 சப்ரஸ் பண்றது, அதை எக்ஸ்பிரஸ் பண்ணாதபடிக்கு இருக்கக்கூடியது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்மளே நிறைய பேரை பார்த்துருக்கோம். ரைட். கோபத்தை வந்து சப்ரஸ் பண்றவங்க எல்லா ஏஜ் குரூப்பும், அது சில்ட்ரனும் சரி, வாலிபர்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, எந்த ஏஜ் குரூப்லயுமே அவங்க அதை சப்ரஸ் பண்ணாங்கன்னா we have to help them to release it. ரைட். முரட்டாட்டமான ஒரு கோபம், சரியான அடி, உடைக்கிறது, கண்ணாடியை உடைக்கிறது, அந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் பார்க்கறது வந்து ஒரு அக்ரெசிவா செய்யக்கூடிய ஒரு கோபத்தை நம்ம பார்க்கிறோம். அதையும் அவங்க கோபம் வந்துருச்சு,
அதை சப்ரஸ் பண்ணல, அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணும் பொழுது ரொம்ப ஸ்ட்ராங்கா இது பண்றது. இன்னொரு சிலர் வந்து அமைதியா இருப்பாங்க, they are not suppressing it. ஆனா அதை வந்து அவங்க அந்த உள்ளேயே அடிக்கிற மாதிரி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ சப்ரஸ் பண்றது வந்து ஆசிப் ஒன்றும் தெரியாதபடிக்கு இருந்துக்கிறது. ஆனா அந்த கோபம் வந்து அவங்களுக்கு உள்ள அப்படியே தீயா எரியுது உள்ள அவங்களுக்குள்ள. பட் இது வந்து அவங்களுக்கு அந்த கோபத்தை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. காரணம் அது ஹெச்ஓடியா இருக்கும் அல்லது பிரின்சிபலா இருப்பாரு, போய் அடிக்க முடியாது. அதே மாதிரி வீட்டுல பெரியவங்களா இருப்பாங்க. ஆனா ஒரு அமைதியான விதத்துல அதை வந்து அக்ரெசிவா காண்பிப்பாங்க. ரிச்சர்ட் அழகான ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க. டைனிங் டேபிள்ல அந்த இத டம்ளரை தட்டுறது வந்து ஒரு அமைதியான உக்கிர கோபம், பயங்கரம். சாப்பிட்டுட்டு உள்ள ரூம்குள்ள போறோம், கோபம் டைனிங் டேபிள் இருந்துச்சு, கோபம் இருக்கும் பொழுது உள்ள போனா அந்த ஆசிப் ஏதோ தெரியாதபடிக்கு தட்டுவோம். ஆனா கதவு போய் தட்டுறதை பார்த்தாவே தெரியும் ஆளு ரொம்ப கோபத்துல இருக்காருன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் அமைதியா எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய கோபங்கள். இன்னொரு பாயிண்ட், அசர்டிவ்னஸ் அண்ட் விடுவித்தல். இந்த ரெண்டும் கொஞ்சம் பாசிட்டிவா சொல்லக்கூடிய ஒரு காரியம். அது எப்படி கையாளணும்னு சொல்லுது. அசர்டிவ்னஸ் பொழுது கோபம் வந்துருச்சா, ரைட், நான் வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ண போறேன்னு சொல்லி யோசித்து கொஞ்சம் பாசிட்டிவா திங்க் பண்ணி அதை ஹேண்டில் பண்றது. விட்டு விடுதல் என்பது வந்து ஒண்ணுமே நடந்தது போல காண்பிக்கிறது கிடையாது. ஐ ஹவ் டு ரியலி டிராப் இட். அந்த மாதிரி அந்த கோமான சிச்சுவேஷன் வந்துருச்சு, அண்ட் தென் அதை நான் ரிலீஸ் பண்றது ஒரு அருமையான ஒரு காரியம். இதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். எனவே இப்படி 5 ஏரியாஸ்ல நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். நான் முன்னாடி சொல்லிட்டேன், பலர் பல விதத்துல செயல்படுகிறாங்க. நம்மளுடைய டைமும் நம்மளுடைய சிச்சுவேஷனும் இட் வில் டெல் யூ. நான் ஈசாப்ல ஒர்க் பண்ணும் பொழுது they gave a training program. நான் ஹெச்ஆர் லீட் பண்ணிட்டு இருந்தனால திருச்சூர்ல வச்சு ஈசாப் ஹெட் ஆஃபீஸ்ல வச்சு ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம். அதுக்கு ரிசோர்ஸ் பர்சன் யாருன்னு சொன்னா, உங்களுக்கு கிரிக்கெட் பிடிக்காது, கிரிக்கெட் பிளேயர் ஸ்ரீசாந்த். அவன் கேரளா பிளேயர், ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர்ஸ் இன் கேரளா. ஸ்ரீசாந்த் ஃபாஸ்ட் பவுலர். ஆனா உங்களுக்கு கிரிக்கெட் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் தெரியும், ஸ்ரீசாந்தினுடைய சைக்காலஜிஸ்ட், ஸ்ரீசாந்துக்கு ஹெல்ப் பண்ணவர், எப்படி நீ கோபப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸ்ரீசாந்த் யாருன்னா அவன் கிரவுண்ட்லயே போய் அடிச்சுடுவான். அந்த மாதிரி ஒரு பிளேயர், பயங்கர பிளேயர். ஆஸ்திரேலியன் பிளேயரா இருந்தாலும் சரி, இருந்தாலும் இந்தியன் பிளேயரா இருந்தாலும் சரி, அவன் பஞ்சாபியா இருந்தாலும் சரி கவலைப்பட மாட்டான். இவன் கேரளா, அவன் பஞ்சாபின்னு சொல்லிட்டு பஞ்சாபிக்கு கவலைப்படல, போய் அடிக்க போயிடான். ரைட். இவன் இந்தியன், அவன் வந்து ஆஸ்திரேலியன் சொல்லிட்டு சொல்லவே கவலைப்படவில்லை, ஸ்ரீசாந்த் போய் அடிக்க போயிடுவான். அந்த மாதிரி ஒரு கோவப்படக்கூடிய ஆளு. அவனை வந்து எப்படி அடக்கினேன்னு சொல்லிட்டு ஒரு சைக்காலஜிஸ்ட் வந்து எங்களுக்கு டீச் பண்ணாரு. பயங்கரமா அவர் வந்து சொன்ன காரியங்கள் வந்து ஆஸ் அ கிறிஸ்டியன் எனக்கு ரொம்ப பிடிக்கவே இல்லை. ஆனா அவர் ரொம்ப ஆச்சரியமான விதத்துல சொல்லிட்டு இருந்தார். ரூமை பூட்டிட்டு எல்லாம் அமைதியா இருக்க போறீங்கன்னு சொன்னார். அது பிறகு லேப்டாப்ல அவர் மியூசிக் போட்டார், டபடன்னு பயங்கரமான ஒரு மியூசிக். லைட் அப்படியே குறைச்சிக்கிட்டே வந்தார். அதுக்கு பிறகு ஒரு கையில ஒரு நியூஸ் பேப்பர் கொடுத்திருந்தாரு. அவர் சொல்லுவாரு, உனக்கு யார் மேலாம் கோபமா இருக்கதோ அவன் எல்லாம் முன்னால உட்காந்துருக்கான்னு நினைச்சிட்டு அடின்னு சொல்லுவாரு. அந்த அடிக்கிறது எப்படி தெரியுமா, அந்த லைட் அப்படியே டார்க் ஆயிரும், மியூசிக் வந்து பயங்கர ஸ்ட்ராங் மியூசிக்கா இருக்கும். ஒரு 5 நிமிஷம் அடிக்கணும். யார நம்ம யார் மேல கோபமா இருக்குமோ, அது ஒய்ஃபா இருக்கலாம் அல்லது ஹஸ்பண்டா இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி, நீ நினைச்சிட்டு அடின்னு சொல்லுவாரு. தட் வாஸ் அவர் என்ன சொல்றாருன்னா, 5 மினிட்ஸ்ல உங்களுடைய கோபம் எல்லாம் தனிஞ்சு போயிடும். அது பிறகு 5 மினிட்ஸ் கழிச்சு லைட்டை போடுவாரு, ஃபேனை போடுவாரு, ஏசி போட்டாரு. 5 மினிட்ஸ் ஏசி ஆஃப் பண்ணிட்டாரு. எனக்கெல்லாம் அப்படியே வேர்த்து விறுவித்து போனது காரணம்னா அடிச்சதுனால இல்ல, அந்த அட்மாஸ்பியர்னால. ஒரு சிலருக்கு வந்து அடி போட்டு பயங்கரமா அடிச்சாங்க. ஒண்ணும் இல்ல, வெறும் நியூஸ் பேப்பர் வச்சுட்டு யாரையும் நினைச்சிட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு இருந்தாங்க. வெரி சேட். So he said, that's the way I handle Srishant ன்னு சொல்லிட்டு. My dear brothers and sisters, that's not the way. ஒரு சிலர் சொல்லுவாங்க, உனக்கு ரொம்ப கோபம் வந்துச்சுன்னா போய் பெட்டுக்கு போயிரு, தலையணை வச்சுக்க, உங்க அம்மாவை நினைச்சுக்க, அப்பாவை நினைச்சுக்க, அல்லது மகன் நினைச்சுக்க, போட்டு தலையணை அடி நடி. அவனை அடிக்க முடியலையா, இந்த தலையணை அடிச்சுடு, உனக்கு எல்லா கோபமும் போயிரும் சொல்லுவாங்க. நாட் நீடட். ரிச்சர்ட் என்ன சொன்ன மாதிரி, we are Christians, we are believers, we have to handle it properly. சரியா? Keep that in mind. That's the way world is talking. கோபப்பட்டீங்கன்னா நீ இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு world is talking. பட் நம்ம வந்து டிஃப்ரெண்டா இருக்கிறோம். இப்போ யோனாவுடைய கோபம், இந்த பிக்சர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவனுடைய கண்ணை பாருங்களேன்,
அவனுக்கு இருக்கிற அந்த கோபம், அப்படியே அந்த எரிச்சல் கோபம் இருக்கிறது. வெரி ட்ரூ. ஆனா அவனுக்கு இருந்த கோபம்னா மற்ற சிச்சுவேஷன்ஸும் பீப்புள் மேல கிடையாது, தேவன் மேலேயே கோபம். இன்னைக்கு நிறைய கிறிஸ்டியன்ஸ்க்கு அதான், போய் ஆண்டவர் மேலே கோபம். இப்படி பண்ணிவிட்டாரு அப்படி பண்ணிவிட்டாருன்னு சொல்லிட்டு கோவப்படுறது வந்து ஆண்டவர் மேலே கோவப்படக்கூடியவங்க யோனா இடத்துல பாக்குறோம். அப்படிதான் இப்ப நம்ம சுனில் வாசிக்கும் பொழுது முதல் வசனம் அப்படிதான் போட்டிருக்கு. தேவனிடத்தில் மிகவும் கோபமாய் அவன் போய் ஜெபம் பண்ணான்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ தட் இஸ் வெரி சேட். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அப்படி தேவனிடத்துல கோவப்பட்டுக்கிட்டு இருந்தோம்னு சொன்னா we have to rethink. இன்னைக்கு ஒரு சிலர் விசுவாசிகளுடைய வாழ்க்கையில அது ஒரு பரிதாபமான ஒரு காரியம். ஆண்டவர்கிட்டே போய் கோவப்படுறது, எனக்கு இது கிடைக்கல அது கிடைக்கல, இது ஆகி போச்சு அதாகி போயிடுச்சு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட கோவப்படுறது. தட்ஸ் நாட் ரைட். ரெண்டாவது, அவருடைய கோட்பாடுகள் சித்தாந்தங்களில பயங்கர ஸ்ட்ராங். அதுல பாருங்களேன், அவருடைய அந்த வசனத்தை பார்க்கிறோம். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், தீங்குக்கு மனசாபப்படுகிற தேவனும் என்று அறிவேன். இது எங்க இருக்கிறது? யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனங்கள். யோனா ஒரு தீர்க்கதரிசி, அவர் மோசேயனுடைய ஆகமங்களை நல்லா தரோவா படிச்சு வச்சிருக்காரு. அதுல ஆண்டவர் மோசேக்கு சொல்லும்போது சொன்ன வாக்கு, அவர் கத்தர் கத்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயமும் சத்தியம் உள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காட்கிறவர் அவருடைய சொல்லிட்டு ஆண்டவருடைய அந்த பெரிதான கிருபைய ஆண்டவர் மோசையின் மூலமாக சொன்னத இங்க நம்ம தலைவர் யோனா கோட் பண்றார். ஆண்டவரே நீர் இப்படிப்பட்டவர், ஆனா வாழ்க்கையில அவர்கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்க. சோ அதனால என்ன இருக்குன்னா, our doctrine may be good, but our practice, we are not practicing the doctrine. நான் நம்புறத ஆண்டவர் இரக்கமுள்ளவர் நம்பிட்டு ஆண்டவர்கிட்ட போய் நான் சண்டை போட்டேன்னு எவ்வளவு பைத்தியக்காரன். That's the way it's happening. Our doctrine is strong, but our practice is very, very weak. மூணாவது காரியம் நம்ம எல்லாருமே யோசிக்க வேண்டியது அவருடைய ஈகோ, சுயநலம், ஈகோ. என் பேர் கெட்டு போச்சு, நான் போய் சொன்னேன், ராஜாட்ட சொன்னேன், எல்லாத்தையும் போய் சொன்னேன், தைரியமா பிரசங்கம் பண்ணேன், 40 நாள் தான் இது நினைவு அழிய போகுதுன்னு சொல்லி சொன்னேன். இப்போ நீர் மாறிட்டு, இப்ப எனக்கு உமக்கு என்ன ஒன்னும் பிரச்சனை இல்லை, என் பேர் போச்சு, 40 நாள்ல நினைவு அழியாம போச்சு. So my ego was gone. இன்னைக்கு எத்தனை பேர் ஈகோவுக்காக சண்டை போட்டுட்டு இருக்கோம். That's what exactly நம்முடைய என் பேரு சொல்லிட்டு நம்முடைய செல்ஃபிஷ்னஸ்க்காக சண்டை போடுறோம். அதே மாதிரி மற்றவங்களை குறித்து கவலையே கிடையாது, சாகட்டும், அதான் நல்லது, அவங்க சாகட்டும், அப்படிதான் நம்ம நினைக்கிறோமோ இல்லையே, அதுதான் உங்களுக்கு கோபம். அந்த கோபத்தினுடைய காரணம் we are not compassionate about others என்று நம்ம பார்க்கிறோம். சோ யோனா நமக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார், கிறிஸ்டியன்ஸுக்கு, பிலீவர்ஸுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ரைட். அடுத்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில நடைபெற்ற ஒரு காரியம். ஆண்டவரை நம்ம டிஸ்கிரைப் பண்ணும் பொழுது அவர் நல்ல நல்ல காரியங்களை செய்வதற்காக சுற்றி தெரிந்தார்னு சொல்லி பார்க்கிறோம். ரொம்ப ஒரு பிளசன்ட் ஃபேஸ் தான், ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருப்பாரு. சில்ட்ரனை பார்க்கும் பொழுது they love him. அந்த மாதிரி ஒரு ஆண்டவர் இங்க வந்து சாட்டை எடுத்துக்கொண்டு அவர் செயல்பட்டான்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த படத்தை பார்க்கும்போதே தெரியுது, he was very much aggressive. கையில அந்த சாட்டையை வச்சிருக்காரு, வச்சுட்டு தான் அடிச்சு விரட்டுறாரு, அங்க இருக்கிற திராஸ் எல்லாத்தையும் தூக்கி வீசுறாரு. ஜீசஸா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இஸ் இட் பாசிபிள்? எஸ், இட் ஹஸ் ஹேப்பன். சோ இட்ஸ் a holy anger சொல்லி பார்க்கிறோம். அதான் நான் சொன்னேன், நம்ம எல்லா ஏஜ் குரூப்லயுமே sometimes we need to have such an anger. சின்ன பிள்ளைங்களுக்கு எதிர்பார்க்க மாட்டேன், பட் இந்த பைபிள் ஸ்டடிக்கு வந்திருக்க நம்ம ஒவ்வொருத்தையும் நான் எதிர்பார்க்கிறேன். we need to have such a holy anger. சர்ச்சில் இப்படி நடக்குதே, அண்ட் நம்மளுடைய ஃபெலோஷிப்ல இப்படி நடக்குதே, நம்ம கிறிஸ்தவ குடும்பம் சொல்றோமே இங்க நடக்குதே சொல்லி இருக்கக்கூடிய அந்த ஹோலி ஆங்கர். 3 காரியம் நான் இதுல குறிப்பிட்டு பார்க்க விரும்புகிறேன். முதலாவது காரியம், தேவனுடைய நாமம், தேவனுடைய ராஜ்யம், அதாவது தேவனுடைய ராஜ்யத்திற்காக இருக்கக்கூடிய அந்த ஆலயம், தேவனுடைய நாமத்திற்காக இருக்கக்கூடிய ஆலயம், அதை வந்து கள்ளர் குகையா மாத்திட்டாங்களேன்னு சொன்னதுனால அவருக்கு பயங்கர கோபம். நம்ம முன்னாலே அடிக்கடி பேசியிருக்கோம், தாவீது
கோலியாத்தை பார்க்கும் பொழுது அவனுக்கு இருந்த பயங்கர கோபம் என்னன்னா, கோலியாத் வந்து என்ன இப்படி திட்டானே, எங்க ராஜாவை திட்டானே, எங்க அண்ணனை திட்டானே, இல்ல ஆண்டவருடைய பெயரை வந்து தூஷித்துட்டானே, ஒரு வழி பண்ணிடுவேன் பாருன்னு சொல்லிட்டு அன்னைக்கு தாவீது கோபமா தான் போய் கோலியாத்தை மீட் பண்ணான். ஒரே ஒரு காரணம், என்னுடைய ஆண்டவருடைய பெயரை நீ தூஷித்துட்ட. தட்ஸ் a very strong holy anger. ஜீசஸ்க்கு அதுதான் இருந்தது நம்ம பார்க்கிறோம். ரெண்டாவது, ஒரு நோக்கத்திற்காக இயக்கம் சொல்லி நாங்க போட்டிருக்கோம். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், இவங்க உட்கார்ந்து இருந்த இடம் என்ன தெரியுமா? ஜென்டைல்ஸ் வந்து ஆண்டவரை வொர்ஷிப் பண்ண வேண்டிய இடம். ஜென்டைல்ஸ் வர்றதுக்கு இடம் கிடைக்கல. காரணம், இவங்க எல்லாம் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிசினஸ் எல்லாம் வேலிட் பிசினஸ். காரணம், பலி செலுத்தணும்னா அவங்களுக்கு புறா வேணும், ஆடு வேணும். அதை வாங்கணும்னு சொன்னா வெளியிட்டு இருந்து வந்திருப்பாங்க, அந்த காயினை மாத்தணும். ஸோ அதனால பேங்க் வேணும், எல்லாமே இருக்குது. சரியான ஒரு பிசினஸ் தான். இன்னைக்கு நீங்க ஹிந்து டெம்பிளுக்கு முன்னால போனீங்கன்னு தெரியுமே, தேங்காய், வாழைப்பழம் எல்லாமே வச்சிருப்பாங்க. அந்த கோயிலுக்கு போறதுக்குலாம் வேண்டியிருக்கும். ஸோ இட் இஸ் ரியல் பிசினஸ், பட் ரிலேட்டட் டு ரிலிஜன். அந்த டெம்பிளுக்கு ஏற்ற ஒரு பிசினஸ். ஆனா ஆண்டவருக்கு கோபம் வந்து அந்த மாதிரி பிசினஸ் பண்றாங்களேன்னு இல்லை. அவங்களுக்கு எக்கனாமி நல்லா வளருதே குறையுதேன்னு அப்போது பிரச்சனை கிடையாது. ஆண்டவருடைய கன்சர்ன் என்னன்னா, ஜென்டைல்ஸ் வந்து ஆராதிக்க வேண்டிய இடத்துல இவங்க போய் இடத்த பிடிச்சிட்டாங்களேன்னு சொல்லி கோவப்பட்டார். அதனாலதான் அவர் விரட்டினான்னு சொல்லி பார்க்கிறோம். மூணாவது காரியம், பாவத்தின் மேல இருக்கிற கோபத்தை குறித்து நம்ம முன்னாலே பேசி கொண்டிருக்கிறோம். ஈவன் யோவான் புத்தகத்தை நம்ம படிக்கும் பொழுது மார்த்தாள் மரியாதை பார்க்கும் பொழுது இயேசுவானவர் கண்ணீர் விட்டார். ரொம்ப நம்ம வழக்கமா பார்க்கக்கூடியது, இயேசு கண்ணீர் விட்டார். அதன் அர்த்தம் என்னவென்றால், இயேசு கோபப்பட்டார். நம்ம நியூ டிரான்ஸ்லேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா, he was angry with death. லாசரு மரித்து போயிட்டானேன்னு சொல்லிட்டு இயேசு கோபப்பட்டான்னு சொல்லி பார்க்கிறோம். சோ இந்த பாவத்தை குறித்தும் பாவத்திற்குள்ள விளைவு குறித்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கோபப்பட்டார் சொல்லி நம்ம பார்க்கிறோம். ரைட்? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும் பொழுது எப்படிலாம் அதை கையாளுகிறோம்னு சொல்லிட்டு, இங்க நம்ம பார்க்கிறது கோபத்தை எப்படி கட்டுப்படுத்துறது, ஹவு டு கண்ட்ரோல் ஆங்கர்னு சொல்லிட்டு நம்மளுடைய பிலீவர்ஸ்க்காக பைபிள் படி பார்க்கும் பொழுது, முதலாவது காரியம், we have to accept we have anger. ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க, பில்லியங்களுக்கு கோபமே வராது சொல்லிட்டாங்க. அப்பவுமே சிரிப்பாங்க. என் கூட இருக்கிற என் கலீக்ஸும் சரி அல்லது எங்க வீட்டுல இருக்கிறவங்களும் சரி உடனே சிரிச்சிருவாங்க. மெதுவா சிரிக்க மாட்டாங்க, சத்தமாவே சிரிச்சிருவாங்க. உனக்கு தெரியாம போச்சு பில்லியங்களுக்கு கோபம் வரலன்னு சொல்லிட்டு. ஸோ I won't say that. எனக்கு கோபம் வரேன்னு சொல்லவே மாட்டேன். எனக்கு வந்து கோபம் வந்துச்சுன்னா அவ்வளவுதான், யாருமே நிற்கவே முடியாது அந்த மாதிரி. ரைட்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், I have to accept that I am a man of anger. என் கோபத்துல அந்த சிச்சுவேஷன்ல எப்படி ஏன் கோபப்பட்டேன், எப்படி கோபப்பட்டேங்கிறத I have to accept. ரெண்டாவது காரியம், அந்த கோபத்துல இன்வால்வ் பண்ணவங்க மத்தியில கஷ்டப்படுத்தினவங்கள நான் அவங்களை மன்னிக்கிறதுக்கு தீர்மானம் எடுக்க வேண்டும். ஏதாவது ஒரு ரீசனா இருக்கும். ஒரு மிக மோசமான ஒரு காரியம் நடந்துச்சு, பயங்கர கோவப்பட்டேன், அந்த காரணமா இருந்தவருக்கு மேல நான் மன்னிக்கிறதுக்கு தீர்மானம் எடுக்க வேண்டும். அடுத்தது, இந்த மனுஷன் சொல்றாரு, யூ ப்ரே a prayer of forgiveness. ஆண்டவரே அவங்களை மன்னியும் சொல்லிட்டு ஜெபம் பண்ணுன்னு சொல்றாரு. அந்த குறிப்பிட்ட நபரை வைத்து பேரை வச்சு மன்னிக்கும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணு, அப்படின்னாதான் you'll cool down சொல்றாரு. அதன் பின்பு அதுக்கு பிறகுதான் நம்ம ஜெபம் பண்ணோம், ஆண்டவரே நான் இனிமேல் அவனை போய் பார்க்க போறேன். ரிச்சர்டன் சொன்ன மாதிரி சன்னை பார்த்து பேசும் பொழுது கண்டிப்பா அண்ணன் ஜெபம் பண்ணிருப்பாங்க, ஆண்டவரே எனக்கு பலன் தாரும் சொல்லிட்டு. அதே மாதிரிதான் ஸோ நம்ம மற்றவங்களை ஹர்ட் பண்ண பிறகு அவங்க தேவனுடைய பலத்தோடு கூட தான் நம்ம செய்ய முடியும். கடைசியாக, குற்றத்தை பற்றி தொடர்ந்து சிந்திப்பதை தவிர்க்க வேண்டும். அதுதான் ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். அந்த குற்றம் நடந்ததையே பார்த்து 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 யோசிச்சுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம கண்ணுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தோம்னா we are very sad. அதை விட்டு நம்ம வெளியே வரணும். ரைட்? மன்னிப்பை குறித்து நம்ம பேசுகிறோம். God willing, அடுத்த ஸ்டடி நமக்கு அதுதான், how you are going to enjoy forgiveness. ரிச்சர்ட் என்ன சொன்னது, இப்ப நம்ம பேசுறதையும் அதை நான் கனெக்ட் பண்ண விரும்புகிறேன். இன்னைக்கு ஆங்கரை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லுவோம். பட் அந்த ஃபர்கிவ்னஸை வந்து செய்யணும்னு சொன்னா, முதலாவது நான் ஒத்துக்கொண்டு ஆண்டவருடைய பலத்தோடு கூட ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளும் பொழுது கண்டிப்பாகவே அந்த குற்ற உணர்வும் சரி, அந்த குற்றத்தை குறித்தான எண்ணங்களும் நம்மளை விட்டு குறைஞ்சிடும். ரைட்? ஒரு சில நிமிஷங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கணும். அதுக்கு முன்னால 2
பாயிண்ட் சொல்ல வேண்டியிருக்குது. முதலாவது காரியம், இந்த வசனங்கள் அண்ணன் சொன்னது போல பைபிள்ல வசனங்கள் நிறைய இருக்கிறது கோபத்தை பற்றி. ஆனா இதோட அர்த்தம் என்ன என்பதை நம்ம கொஞ்சம் புரிந்து கொண்டா நல்லா இருக்கும். டைம் இல்லை. முதலாவது, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சோ கோபப்படுறீங்க, ஆனா அது பாவம் செஞ்சிடாதீங்க. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உங்களுக்கு எரிச்சல் தனிய கடவுது சொல்றது அர்த்தம் என்னன்னு சொல்லிட்டு நான் வழக்கமா ஜோக்கா சொல்லுவேன். என் ஒய்ஃப்ட கூட நான் அடிக்கடி சொல்லும்போது சொல்றது உண்டு. அப்படின்னா இப்போ 7 மணி ஆயிடுச்சு, சன்னெல்லாம் போயிடுச்சு, சூரியன் அஸ்தமிச்சிருச்சு. இனிமேல் நீங்க கோபப்பட்டீங்கன்னா நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணலாமா? நாளைக்கு சன் செட் ஆகிற வரைக்கும் இல்ல. இட்ஸ் நாட் தட் வே வி ஹேவ் டு இன்டர்பிரட். ஸோ we need to be careful about it. அதே மாதிரி ஒரு சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்ளுகிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவா இருக்கிறான். ஜீசஸ்னுடைய வெரி ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட். நம்ம கோபப்படுறதை குறித்து பார்க்கும் பொழுது இட் இஸ் வெரி ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட். நம்ம ரொம்ப கேஷுவலா நான் அப்படிலாம் செய்யலையே, நம்ம பிரேமி சொன்னது போல இதெல்லாம் செய்யலையேன்னு சொல்லிட்டு மற்றவங்கள்ட்ட சொல்லிட்டு அப்படி கோபப்படலையே நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இட்ஸ் நாட் ரைட், நாட் அட் ஆல் ரைட். கொஞ்சம் கோபத்தையும் ஆண்டவர் வெறுக்கிறார். ஜீசஸ் மலப்பிரசங்கத்துல அது ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கார் சொல்லி நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி மூடருடைய நெஞ்சில கோபம் குடிகொள்ளும். நீ நீதிமான், நீ மூடன் கிடையாது. சங்கீதத்திலையும் சரி, நீதிமொழிகள் இல்ல, பிரசங்கில நம்ம படிக்கும்போது பார்க்கிறோம். நீதிமான்கள் மூடர்களுக்கு ஆப்போசிட்டா கொடுக்கப்பட்டார். மூடனுடைய நெஞ்சில கோபம் குடித்து கொண்டிருக்கும். நம்ம எல்லாம் விசுவாசிகள், நம்ம எல்லாம் நீதிமான்கள். நம்மளுடைய இதயத்துக்குள்ள கோபம் குடிக்கொண்டிருந்தோம்னா நம்ம மூடர்கள். நல்லா ஞாபகத்துக் கொள்வோம். அதே மாதிரி we can achieve many things. ஆனா பெரிய ஆள் நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா நம்ம கோபத்தை கண்ட்ரோல் பண்ணலன்னா ஒண்ணுமே கிடையாது. சோ இதெல்லாம் வேதத்துல நம்ம படிக்கக்கூடிய காரியங்கள். அதனுடைய ரியல் அர்த்தம் என்ன என்பதை பார்த்தோம்னா நல்லா இருக்கும். கடைசியா முடிக்கிறதுக்கு முன்பாக நான் சொல்லக்கூடியது கோபத்தினுடைய சகிப்புத்தன்மை. கோபத்தினுடைய how to manage ஆங்கர்னு பார்த்துட்டு இருக்கும் பொழுது இந்த சகிப்புத்தன்மை நமக்கு தேவை. என்ன சொன்ன வேட சொல்ல போனா நம்முடைய கிறிஸ்டியன் மெச்சூரிட்டி அதுக்கு மிக பிரயோஜனமா காணப்படக்கூடிய ஒரு காரியம். நிறைய இருக்கிறது. பட் ஐ ஹேவ் டு பி வெரி குயிக். இது சப்ரஸ் பண்ணக்கூடிய காரியம் கிடையாது. அதை நம்ம we have to face it. அதன் பின்பு அசர்டிவ்னஸ் சொல்றது என்னன்னா, ரைட் இது நடந்துருச்சு, ஆனா இப்படி இருந்திருக்க கூடும் அப்படி சொல்லிட்டு நம்மளை உறுதிப்படுத்தி கொண்டு அதை சந்திக்கிறது. அதோடு கூட கோபத்தை விடுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நம்ம பாசிட்டிவா திங்க் பண்ணி நம்ம செய்யும் பொழுது கோபப்படாதபடிக்கு இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஐ எம் ஷூர் தட் யூ ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்ட் இட். யூ ஹவ் ட்ராப் தட் ஆங்கர். அது வீட்டில இருக்கலாம், அல்லது படிக்கிற இடத்துல இருக்கலாம், வேலை செய்யற இடத்துல இருக்கலாம், சமுதாயத்துல இருக்கலாம். பயங்கர கோபம் வந்திருக்குது. பட் யூ ப்ராசஸ்ட் இட் ப்ராப்பர்லி. அதனால அதை ட்ராப் பண்ண இருக்குது நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுதான் கோபத்தினுடைய சகிப்பு தன்மை என்ற தலைமையில பார்க்கிறோம். அது கஷ்டம் தான். as he says, it's definitely கஷ்டம் தான். ஆனா இந்த சகிப்பு தன்மை நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு பெரிய ஸ்டெப்பா வளர்ந்து போவதற்கு ஒரு பெரிய ஸ்டெப்பா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. ரைட். 2 கேஸ் ஸ்டடி நான் போட்டேன். அது நமக்கு டைம் இல்லை டிஸ்கஸ் பண்றதுக்கு. ஒண்ணு உங்க ஹஸ்பண்ட் பயங்கர பெர்ஃபெக்ஷனிஸ்ட், எல்லாத்தையும் பெர்ஃபெக்டா வைக்கணும்னு நினைச்சுக்கிறாரு. யுவர் ஒய்ஃப், நீ என்ன செய்ய போற என்று நம்ம பார்க்கும் பொழுது கண்டிப்பா கோவம் வரும். ஹஸ்பண்ட் மேல கோவம் வரும். காரணம் அவர் பெர்ஃபெக்ஷனிஸ்ட். அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல அதை கொஞ்சம் கூல் டவுன் ஆகி அதை ப்ராசஸ் பண்றதுதான் முக்கியமான ஒரு காரியம். இந்த கேஸ் ஸ்டடியில நம்ம கேள்விகள் கேட்டோம்னா ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அதே மாதிரி ஒரு ஆபீஸ் செட்டப்ல ரொம்ப ஆர்கனைசேஷனல் ரூல்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஆபீஸ் செட்டப்ல ரூல்ஸ் இருக்குது. அதை அவங்க ரூல் பேசிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு கோபம் வருது, பயங்கர கோபம் வருது. அதுக்கு பிறகு அதை எப்படி ப்ராசஸ் பண்றீங்க? எல்லா இடத்துலயுமே கோபம் இருக்கதான் செய்யும். ஆனா அதை நான் ப்ராப்பரா ப்ராசஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு செஞ்சாதான் யூ கேன் சர்வைவ் இன் எனி கிறிஸ்டியன் ஆர்கனைசேஷன் ஆர் எனி செக்குலர் ஜாப். எங்க இருந்தாலும் சரி, அதை ப்ராப்பரா நம்ம ப்ராசஸ் பண்ணாத பட்சத்துல நம்ம we will suffer like anything. ஸோ கோபத்தை கைவிடுவது அடக்குவதை விட வித்தியாசமானது. நான் கோபத்தை விட்டுட்டேன்னு சொன்னது நான் அடக்கிட்டேன்னு அர்த்தம் இல்லை. அது சப்ரஸ் பண்றது அடக்குறது. இதை கோபத்தை ப்ராசஸ் பண்ணி அதை விட்டு விடுறது. அந்த சப்ரஷன்ல அடக்குமுறையில அது ஆரோக்கியமற்றது, அது போலியானது கண்டிப்பா. அதே நேரத்துல கோபத்தை கைவிடுவது தேவ பக்தியை நோக்கி எடுத்து செல்வதாகும்.
அண்ணன் சொன்ன வார்த்தை தான் கிறிஸ்டியன் மெச்சூரிட்டிக்கு தட் லீட்ஸ் அஸ். ஒருவேளை அப்போ கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஆனா கண்டிப்பா ஃபியூச்சர்ல பார்க்கும் பொழுது that will be very very useful. Over to Janusha. Thank you very much uncle. நமக்கு ரொம்ப கொஞ்சம் டைம் தான் இருக்குது. ஓகே, ஏதாவது questions இருந்தனா கேட்கலாம். இப்போ டைம் இல்லைனாலும் ஆஃப்டர் 7:30 கண்டிப்பா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, நீங்க questions திங்க் பண்ற டைம்ல நான் வந்து சில விஷயங்கள் சொல்லிடுறேன். நீங்க நாங்க 6:30க்கு முன்னாடியே ஜாயின் பண்ணிடுவோம். 7:30க்கு அப்புறம் ரொம்ப நேரமா இங்க உட்காந்து கதை அடிச்சிட்டு இருப்போம். அதனால நீங்க எப்போனாலும் சீக்கிரமே ஜாயின் பண்ணலாம், லேட்டா லீவ் பண்ணலாம். நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நம்மளோட ஃபெலோஷிப் வளர்றதுக்கு அந்த ஒரு டைம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு யோசிக்கிறோம். அதே மாதிரி நேத்திக்கு நான் யாராவது வாலண்டியர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். நான் வாட்ஸ்அப் ஓபன் பண்ண உடனே ஒருத்தங்க எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. க்ளோசிங் ப்ரேயர் பண்றதுக்கு, பைபிள் ரீட் பண்றதுக்கு, வர்ஷிப் பண்றதுக்கு நீங்க வாலண்டியர் பண்ணா ரொம்ப ஹாப்பியா இருக்கும். லைக் we don't want to fix people, இது நீங்க பண்ணுங்க. ஏன்னா எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபெலோஷிப்பா வளர்ந்துட்டு இருக்கோம். இந்த டைம்ல நீங்க இதை பண்ணுங்க, நான் இதை பண்றேன் அப்படின்னு நம்ம பாயிண்ட் அவுட் பண்ண வேணாம். நம்ம வீடு நம்மளே வேலைகளை செய்யலாம்னு நான் யோசிக்கிறேன். அதே மாதிரி டைமுக்கு ஜாயின் பண்ணுங்க. அப்பதான் லைக் அந்த ஃபுல் இது உங்களுக்கு கிடைக்கும். எஸ்பெஷலி இப்போ வெனஸ்டேஸ் மற்றவங்க எல்லாரும் வேற வெளியில இருந்து when people come, நீங்க டைமுக்கு ஜாயின் பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் மண்டேஸ் நம்ம ஆஸ் யூஷுவல் எபேசியர் படிக்க போறோம். டியூஸ்டே எலியாக்கீமோட கேரக்டர் ஸ்டடி. அடுத்த நாள் how to enjoy forgiveness இந்த டாபிக்ல இருந்து படிக்க போறோம். டவுட்ஸ் இல்ல எனிதிங் டு ஆட்? எனக்கு உங்களை எல்லாம் பார்த்தா பொறாமையா இருக்கு. எல்லாரும் கோவத்தை பயங்கரமா ஹேண்டில் பண்ணிருவீங்கன்னு தோணுது. ஓகே, ஐ திங்க் நம்ம ப்ரே பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் we can continue. சாம் அங்கிள் ப்ரே பண்றீங்களா அங்கிள்? ஓகேம்மா. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான இரவு வேலைக்கு அவனை துதிக்கிறோம் ஆண்டவரே. மற்றும் ஒரு நாளை கூட ஆண்டவரே உடைய பாதத்தில் நாங்கள் 1 மணி நேரம் செலவழிக்க எங்களுக்கு தந்த இந்த பெரிதான கிருபைக்காக அவனை துதிக்கிறோம். கோபத்தை குறித்து அநேக காரியங்களை நீர் கற்றுக்கொள்ளத்தக்கதாக எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் செய்கிற தவறுகளை நீர் எங்களுக்கு சுட்டிக்காட்டினதுக்காகவும் நன்றி சொல்லுகிறோம். எங்களுடைய ஈகோ மூலமாக ஆண்டவரே சிறு சிறு காரியங்களுக்காக நாங்கள் படுகிற கோபங்கள் அது எவ்வளவு பெரிய பாவம் என்பதை நாங்கள் இதோ அறிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. ஒருவேளை எங்களுடைய அந்த மெச்சூரிட்டியை நீர் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களை நாங்களே மற்றொரு கூட ஆராய்ந்து பார்க்க ஒரு நல்ல வாய்ப்பை நீரை தந்திரே அதற்கு நாம் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கோபத்தை அண்ணன் சொன்னது போல ஆண்டவரே, எங்கள் கோபத்தை நாங்கள் அக்செப்ட் பண்ணவும் அதை ஒப்பு கொடுக்கவும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே இன்றைய நாளில் பங்கு கொண்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உங்களுடைய கரங்களுக்குள்ளாக தருகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் இந்த நாள் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் நாளாக நீர் மாற்றி தந்திருப்பீர் என்று நாம் நம்புகிறோம். அண்ணன் மூலமாக அநேக காரியங்களை நீர் எங்களுக்கு கற்று தந்து வருகிறேன். அதற்காக உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எப்படிப்பட்ட ஒரு கூடுகை ஆண்டவரே எங்களுக்கு நீர் தந்ததுக்காக உண்மை துதிக்கிறோம். இதுல பெண்ணாக இருந்து ஹெல்ப் பண்ணுகிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே இன்றைய நாளும் ரிச்சர்ட் சாமுவேல் அண்ணனை எங்கள் மத்தியில் நீர் அழைத்து வந்த கிருபைக்காக உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக அநேக காரியங்களை ஆண்டவரே நல்ல அட்வைசஸ் ஆண்டவரே நீர் தந்திருக்கிறேன். அதற்காக உண்மை துதிக்கிறோம். ஆமாண்டவரே, நாங்களும் கோபப்பட்டாலும் ஆண்டவரே பாவம் செய்யாதவர்களாக இருக்க நீர் எங்கள் கற்றுத்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வேலை முற்றிலுமாக உம்முடைய கரங்களுக்குள்ளாக தருகிறோம். மீண்டுமாக நாங்கள் ஒன்று கூடும் மட்டும் ஆண்டவரே உம்முடைய பிரசனம் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தும் ஆண்டவரே. நாங்கள் கேட்டவற்றை அப்படியே விட்டு விடாமல் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் அபியாசப்படுத்தத்தக்கதாக நீர் எங்களுக்கு பலனை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Thank you so much Sam uncle. Thank you Richard uncle join பண்ணதுக்கு. Thank you everyone. Next week பார்க்கலாம். Welcome ma. Thank you Janusha. Thank you.